அந்த நூலகத்துக்கு இதை அனுப்பி வச்சு இதை நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க என்று சொல்லி அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த நூலகத்துல அப்ப இருந்த ஒரு ஓனர் யாரு, அதற்கான பொறுப்பாளி யாருன்னு சொன்னா ஐஸ்மேன் சொல்லக்கூடிய ஹிப்ரு அறிஞர், ஹிப்ரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் தான் அப்போதைக்கு அதுக்கு தலைமை வச்சிருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளாவே ஆசை, இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பார் போல, இந்த சுருள்களை பத்தி இதை எப்படியாச்சும் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தாரு. இந்த இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு விஷயங்களை பார்க்கிறாரு. இதுல தன்னுடைய தோழர்களை சேர்த்து கொண்டு இருக்கிற முழுசையும் படிக்கிறாரு. படிச்ச இடமே என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு பெரிய இங்கிலீஷ் புக்கே அதை பத்தி எழுதுறாரு, அந்த சுருள்களை பத்தி. இப்போ நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த புக்கை நம்ம படிக்கலாம். பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாரு. இது அப்படியே முடியுதா என்று சொல்ல கிடையாது. இதை 1998 பிபிசி இதை ஒளிபரப்பு செய்யறாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஒரு முஸ்லிம் இருக்காரு, ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, ஒரு யூதர் இருக்காரு, 3 பேரையுமே வச்சு என்ன செய்யறாங்கன்னா இதை பத்தி பேசுறாங்க. பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர் அந்த யூதர் என்ன சொல்றாரு, அந்த சுருள்ல இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே குர்ஆனோட ஒத்து போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றானோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி என்ன சொல்றானோ அப்படியே அந்த சுருள்கள் இருக்கு என்று சொல்லி ஒத்து போகுதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. உண்மையாகவே இது கிறிஸ்தவ உலகத்தையே அப்படியே ஆட்டி எடுத்துருச்சு. இந்த சுருள்ல இருக்கக்கூடிய விஷயம் அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னடா இது அப்படியே இருக்கு, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படியே இருக்கு, அந்த சுருள்கள் இருக்கு. ஈசா என்று சொல்லி நாம் ஒரு தூதரை அனுப்பினோம், அவர் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைப்பார், சத்தியத்தை சொல்லுவாரு, தொழுகையை நிலைநாட்ட சொல்லி ஏவுவாரு, ஜகாத்தை வழங்க சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னானோ அதை அப்படியே அந்த இதை பார்க்கிறாங்க. அவ்வளவு ஒரு ஆச்சரியம். அப்பதான் அவருக்கு அந்த இந்த புக் எழுதினால இங்கிலீஷ்ல அவருக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. இதனாலதான் கிறிஸ்தவர்கள் இதை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருக்காங்க, இதை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தாம மறைச்சே வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஆச்சரியம் அடைகிறாரு. இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கையில இருந்த அந்த சுருள்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை நம்ம கொடுத்தோம் என்று சொல்லி, அந்த வேதத்தினுடைய விஷயங்களை தான் அவங்க கைகளில் வச்சிருக்கிறாங்களோ என்று சொல்லி எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இதை நிரூபணம் செஞ்சு காமிக்கிறாங்க. அதை அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் அல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை ஒரே ஒரு வார்த்தை தான் சுருள்களை உடையவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஏன் குகையில் இருந்தவர்கள் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கலாம்? அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த விஷயம் இன்றைக்கு யூதர்கள் இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப நல்ல ஒரு நடுநிலை சிந்தனையாளர்களா இருப்பாங்க, அவர்களை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த விளக்கங்களை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது தெரியும். இன்றைக்கு கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு இருக்குல்ல, கிறிஸ்மஸ், அது சரியான நாளைக்கு உள்ளது கிடையாது. அந்த 25ஆம் தேதி டிசம்பர் 25 அப்படிங்கிறது ஒரு சரியான கணக்கு கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்குவாங்க. கிறிஸ்டின்ல இருக்கக்கூடிய அவங்களே ஒத்துக்குவாங்க. ஏன் அவங்க அப்படி ஒத்துக்கிறாங்கன்னு அவங்க காரணத்தை கேட்டோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த சுருள்ல இருந்துச்ச அந்த டேட்டும் இவங்க சொல்ற இந்த டேட் என்ன கிடையாது, சரியானது கிடையாது, இது மாற்றப்பட்டது என்று சொல்லி பவுல் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் காலப்போக்குல இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த முறைகளையே அப்படியே மாத்திட்டாரு. அந்த சுருள்ல இருக்கக்கூடிய அந்த வழிமுறையோ அந்த வணக்க வழிபாடுகளோ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஒண்ணுமே என்ன செய்யாது, அந்த சுருள்கள் இருக்கக்கூடியது கிடையாது. இப்படியே அவர் ஒருத்தர் மாற்றி அமைச்சாரு, அதான் இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்ன செய்யுது, இந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சம்பவம் கொடுக்குது. இந்த சுருள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த குகைவாசிகள் கையில் இருந்த அந்த விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இது ஈமானுடைய அந்த உறுதிக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த குகைவாசிகளுடைய சம்பவத்தின் மூலமாக. ஆக இது போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற வரலாற்றுகளை முன்வைத்து அல்லாஹ் ஈமானுடைய உறுதியை நமக்கு இன்னும் வலிப்படுத்தி கூறுகிறார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஓதப்பட்ட வசனங்கள் தான் சூரா மரியம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய யார் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகாக அப்படியே சொல்லி காண்பிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு நிசாஇஹா மரியமு இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியம் தான் என்னது, பெண்களிலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் விட மரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி சிறந்த பெண்மணி. ஏன்? அவர்கள் அல்லாஹ் தஆலாவை அந்த அளவுக்கு நம்பி அல்லாஹ் தஆலாவை பயந்தவர்களாக இருந்தார்கள்.
ஆதமுடைய மக்கள்கள் அனைவரையுமே என்னது ஷைத்தான் தீண்டக்கூடியவனாக இருக்கிறான். பிறந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டக்கூடியவனாக இருக்கிறான். அந்த குழந்தைகள் ஷைத்தானுடைய தீண்டுதலால் என்ன செய்யும்? கத்தி அலறும். யாரை தவிர? இம்ரானுடைய மகளாகிய மரியம் அவர்களை தவிர. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யல? தீண்டல, ஷைத்தான் தீண்டல. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் ஷைத்தான் தீண்டல அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தீண்டல, அவங்களுடைய மகன் இருக்காரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஷைத்தான் தீண்டல. இதே புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3431வது செய்தியாக பதிவு செய்றாங்க. இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் தான் இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. இதா காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி. இம்ரானுடைய மனைவி, என் இறைவனே என்னுடைய